வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் குமரிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா அனைவரும் எதிர்பார்த்த அறிவிப்பு தான். அந்த அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கேன். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமானது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15ஆம் தேதி நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவங்களால் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் தொடங்கப்பட்ட பிறகு இந்த திட்டத்திற்கு தகுதியானவங்க பார்த்தீங்கன்னா 1,13,00,000 பேர் தகுதியானவங்கள்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் ரூபாய் 1000 ரூபா வைத்து வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தகுதியாக இருந்து அவங்களுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் கிடைக்காம இருக்குது. ஸோ ஒரு சில பேர் தகுதியாக இருந்து அவங்கள ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. ரிஜெக்ட் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு சேவை விளையாட்டு பண்ண சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க. மேல்முறையீடு பண்ணியிருந்தவங்களில் நிறைய பேர் உங்களுடைய விண்ணப்பம் கள ஆய்வில் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்திருந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக விசாரணை நடைபெற்றது. அதுக்கப்புறம் ஃபோன் கால் மூலம் மட்டும் விசாரணை நடைபெற்றது. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவங்க பணம் வாங்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மேல்முறையீடு இருந்து எந்த ஒரு எஸ்எம்எஸும் அவங்களுக்கு வராமல் இருந்து ஸோ இந்த நிலையில் தான் இப்போ ஒரு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அந்த அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கூடுதலாட்டாக 1,40,40,000 பேர் கூடுதலாட்டு இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட்டிருக்காங்க தகுதியானவங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் தகுதியானவங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எந்த ஒரு எஸ்எம்எஸும் இது வரைக்கும் வராமல் இருந்து இந்த 1,40,40,000 பேருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு நாளை அல்லது நாளை கழித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய வங்கியில் ₹1 கிரெடிட் செய்யப்படும். ஸோ உங்களுடைய வங்கியில் ₹1 கிரெடிட் செய்யப்பட்டால் நீங்கள் இந்த திட்டத்திற்கு தகுதியானவங்க. உங்களுக்கு அடுத்த மாதந்தோறும் உங்களுக்கு ₹1000 கிடைக்கும். ஸோ அதனால் உங்களுடைய வங்கி கணக்கில் ₹1 கிரெடிட் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு உடனடியாட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ₹1 கிரெடிட் ஆகியிருந்தால் உங்களுக்கு அதிலே கொடுத்துருப்பாங்க ₹1 கிரெடிட்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுடைய வங்கி கணக்கில் ₹1 வந்திருந்தால் நீங்கள் இந்த திட்டத்திற்கு தகுதியானவங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதத்திலேருந்தே உங்களுக்கு ₹1000 உங்கள் வங்கி கணக்கில் அவங்க வர வச்சுருவாங்க. இந்த ₹1 எதுக்கு கிரெடிட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆதார் கார்டு கொடுக்கும்பொழுது உங்களுடைய வங்கி கணக்கை நீங்கள் கொடுத்துருப்பீங்க. இரண்டும் பேஸ் படி தான் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வங்கி கணக்கில் அமௌண்ட் செலுத்திட்டு வராங்க. ஸோ கரெக்டான வங்கி கணக்கில் தான் அதற்கான அமௌண்ட்டு போகிறதான்னு சொல்லிட்டு ஒன்று கன்ஃபார்ம் பண்ணது தான் இந்த ₹1 அவங்க வங்கி கணக்கில் அவங்க செலுத்த போகிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருங்க. சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ₹1 கிரெடிட் ஆனாலும் அவங்களுக்கு மெசேஜ் வராமல் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் அதாவது பார்த்தீங்கன்னா பேங்க்கில் போயிட்டு உங்களோட புக்கை கொடுத்து நீங்கள் என்ட்ரி பண்ணி ₹1 கிரெடிட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மொபைல் பேங்கிங் நெட் பேங்கிங் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதுலேயே பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏடிஎம் இதில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மினி ஸ்டேட்மெண்ட் எடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு அமௌண்ட் வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபர்மேஷனை இந்த ₹1 கிரெடிட் பண்ணுவாங்க. இந்த ₹1 கிரெடிட் ஆனாலே நீங்கள் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். ஸோ இன்னும் 1 நாளைக்குள்ளே உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும் ₹1 கிரெடிட் ஆனதாட்டு உங்களுக்கு கண்டிப்பாக அதற்கான அமௌண்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபின்.